ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி வந்து நாகூர் கந்தூரி ஸோ அதுக்கு தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ வந்தாச்சு. இது வந்து என் மச்சான் புள்ள, கியூட்டி பையன். என் பிள்ளைக்கு வந்து குட்டி பாப்பாவை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிடும். அதுவும் சமீஹா, இவங்க பேர் வந்து சமீஹா. அவங்கள பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. போட்டு கிள்ளுவாங்க, கட்டி பிடிப்பாங்க, முச்சு ஓடுவாங்க, தாங்க முடியாது. அது பார்க்குறப்போ அழகாக இருக்கும். அவள் வந்து குட்டி பொண்ணு வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கா பாருங்க. என்னடா 2 பேருக்கு நடுவில் விட்டு டார்ச்சர் பண்ணுறாள்லேன்ட்டு அமைதியாக இருந்தா. அப்புறமா அவங்க அம்மா வந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிட்டா. குட்டி பொண்ணோட ஹந்தூரி ட்ரெஸ் இது தான். ஸோ அங்கே பாருங்கள். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. அது வந்து எங்கள் வீட்டு சைடு இல்லை, கொஞ்சம் தூரம் வரணும். அந்த ஆப்போசிட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நான் படித்தேன். நான் படித்த ஸ்கூலு, நான் வளர்ந்த இடம் எல்லாமே இங்கே தான். ஸோ கப்பல்லாம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ரொம்பலாம் கப்பல் இல்லை. உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியல. நாங்கள் வந்து 6:30 மணிக்கு இங்கே வந்தோம். ஆனால் இது வர்றதுக்கே 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன். ஸோ இதுதான் எனக்கு அப்போ சின்ன பிள்ளைலேருந்தே பிடிக்காது. இந்த மாதிரி வெயிட் பண்ணி என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு என் தாட் வரும். அதனால் எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, அப்போலேருந்து இப்போன்னு இல்லை. ஆனால் என் குட்டீஸ் வந்து ஆசைப்பட்டான்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு மழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்தேன். ஆனால் வரப்பெல்லாம் மழை இல்லை. ரொம்ப டயர்டாகி இருக்கும். நாங்கள்லாம் அவ்வளோ நேரம் நின்றுது. அங்கே உட்காரத்துக்கும் இடம் இருக்காது, ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் நின்றுட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அதனால் உட்காரத்துக்கு இடம்லாம் தேட முடியாது. ஸோ வந்ததும் லேட்டு தான், அதை விட லேட்டாக தான் அதுவும் வந்துச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே தர்காவுக்கு வந்தோம். அங்கே வந்து லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். வீடியோ எடுத்துகிட்டு பிள்ளை வச்சு நம்ம எதுக்கு வருவோம், கடத்தரு தான். அங்கே வந்து நிறையா கடையெல்லாம் போட்டிருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்தோம். அன்னைக்கு வந்து மழை இல்லை, லைட்டாக தூத்தல் போட்டிருந்துச்சு. ஆனால் அந்த மழையோட நச்சு அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டே ஊருக்கு போகணும், ஸ்கூல் இருக்குது, இருக்க முடியாது, தங்க முடியாது. அதனால தான் என் பொண்ணு கடைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா, நானும் தான். ஸோ அதனால் மழையாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு வழியாக வந்தாச்சு. ரொம்ப நேரமும் இல்லை, கொஞ்சம் நேரம் தான். கொஞ்சோண்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வந்து என் தங்கச்சி வந்து ப்ரெட் ஆம்லெட் போட்டுட்ருக்காங்க எனக்காக ஸ்பெஷலாக. ஸோ ரொம்பவுமே டேஸ்டியாக, சிம்பிளாக செஞ்சானா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சீஸ்லாம் வச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த குட்டி vlog முடிஞ்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா.